ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெப்பர் மஷ்ரூம் மசாலா. இந்த மசாலா காரம் அதிகம் இல்லாத சாப்பாடுக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்திக்கும் இது பெஸ்ட்டு சூட் ஆகும். இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். அப்போ தக்காளியும் சீக்கிரமாக வணங்கிடும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு. எல்லாமே மேஷ் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் பெப்பர் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். அதனால மிளகாய்த்தூள் காரம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் கிரேவி மாதிரி வரணும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை மசாலாவில் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கடைசியாக சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமே வெந்துடுங்க. பாருங்கள், மசாலாவோட நல்லா கலந்து வெந்து வந்துருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உடம்புக்கு பெப்பர் ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால் இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான், பெப்பர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாப்பாடு கூட பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா மசாலா அண்ட் கிரேவி ரெசிபிஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான டேஸ்டியான நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.